இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது திருக்குடும்பத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. வழமையாக புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது புனிதர்களுடைய நாமங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதனுடன் சேர்ந்து தங்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனிதரை கொண்டாடுவார்கள். திருக்குடும்ப திருவிழாவானது எல்லாருக்கும் உரிய ஒரு திருவிழாவாகின்றது. ஆகவே இன்று நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஹாப்பி ஃபீஸ்ட் என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் ஒரு ஆளை பார்த்து ஹாப்பி ஃபீஸ்ட் என்று கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருடையும் திருவிழா. இந்த விழாவானது 3 நபர்களை எங்களுக்கு முன்னிறுத்துகின்றது. இங்கே அழகான ஒரு சுரூபம் இருக்கின்றது. அநேகமாக எல்லாருடைய வீடுகளிலும் ஒரு படமோ ஒரு சுரூபமோ திருக்குடும்பத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது மாதிரி இருக்கும். இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் ஒரே ஒரு முக்கியமான காரணியில் மட்டும் இணைந்திருக்கின்றது. அது என்னென்று சொன்னால் கடவுளுடைய சித்தத்திற்கு பணிந்து நடப்பது. மரியாளை பார்ப்போம். இந்த நாட்களிலே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் பல நேரம் மரியாவுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டிருக்கின்றோம். திரும்பவும் திரும்பவும் சிந்தித்திருப்போம். ஒரு கன்னி ஒரு வானதூதருடைய செய்தியை கேட்ட பொழுது வியப்படைகின்றார். இது எங்கனம் ஆகும் என்று கேட்கின்றார். ஆனால் வானதூதர் அவளுக்கு கொடுத்த விளக்கத்தை கேட்டவுடனே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கூறி தன்னை முழுமையாக இறைவனுடைய திட்டத்திற்கு அர்ப்பணிக்கின்றார். எல்லாம் புரிஞ்சிருக்குமா மரியாளுக்குன்னு சொன்னால் எல்லாம் புரிஞ்சிருக்காது. எல்லாம் தெளிவாக தெரிந்திருக்குமா என்று சொன்னால் எல்லாம் தெளிவாக தெரிந்திருக்காது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியும் சொல்லுது. இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவில்லை மரியாள், ஆனால் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து வைத்து கொண்டாள் என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. பல நேரங்களுடைய இறைவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவும் இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்வதும் மிகவும் கடினமானது. இது எப்படி நடக்கலாம் என்ற கேள்வியை நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கேட்டிருப்போம். ஏன் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை? ஏன் இவருக்கோ அவருக்கோ சுகம் இல்லாமல் போகின்றது? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு குழந்தையை கூடிய விரைவிலே ஆண்டவர் தன்னிடம் அழைத்துக் கொள்கின்றார், ஒரு இறப்பு நடக்கின்றது? ஏன் நான் இவ்வளவு முயற்சி செய்தும் என்னுடைய தொழில் துறைகளிலே நான் முன்னேற முடியவில்லை? நான் கடவுளிடம் விசுவாசம் வைத்திருக்கின்றேனே என்று சொல்லி எல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் இது எப்படி ஆக முடியும் என்ற கேள்வியை கேட்டிருப்போம். கடவுளுடைய திட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய திட்டத்தில் பிழையாக எதுவுமே நடக்காது. எங்களுக்கு விருப்பமாக நடக்குமா என்று சொன்னால் அது ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு விருப்பமான மாதிரி எல்லா நேரத்திலையும் நடக்காது. ஆக கடவுளுடைய திட்டத்தை நாங்கள் அறிவதற்கான வழியை நாங்கள் தேட வேண்டும். கடவுள் உண்மையாகவே இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றதை நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஒரு இறப்பு வந்துட்டா, ஒரு நோய் வந்துட்டுதா, ஒரு தோல்வி வந்துட்டுதா என்ற பொழுதெல்லாம் கடவுள் இதன் வழியாக எனக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். இதை கேட்கின்ற பொழுது கடவுள் எங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இது எப்படி கேட்கலாம்? முதல்ல ஜெபிக்கவன், குடும்பமாக ஜெபிக்கவன், இந்த கருத்துக்காக குடும்பமாக ஜெபிக்கவன். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துவது, என்னுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு யோசனை வந்து கொண்டே இருக்குது, ஆண்டவர் இப்படி எனக்கு சொல்ற மாதிரி தெரிந்து கொண்டே இருக்கின்றது, இதை நான் கேட்டேன் என்று சொல்லுவதை நாங்கள் மற்றவர்களுடன் குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய திரு திட்டம் என்ன என்பது எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலும் சிறிது தெளிவாக தெரிய வரும். அது தெரிய வருகின்ற பொழுது உமது திட்டத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், சிலுவைகளை சுமக்கின்ற சூழ்நிலைகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், இறப்புகள் வந்தாலும், கடவுளுடைய திட்டத்தில் இது இல்லாமல் போகாது என்பதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்க வேண்டும். முழுமையாக விசுவசிக்க. இதற்கு அடுத்ததாக சூசையப்பர் என்று சொல்வோம், யோசேப் என்று சொல்வோம். அவரை பற்றி நற்செய்தியில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லியிருக்கு, நிறைய பேசல அவரை பற்றி. அவர் பேசியதாக ஒரு வார்த்தையுமே நற்செய்தியில் குறிப்பிடப்படையில். மரியாளுக்கு எப்படி வானதூதர் காட்சி கொடுத்து இந்த இயேசுவுடைய பிறப்பை அறிவிக்கின்றாரோ, அதே போல சூசையப்பருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் கனவுல வானதூதர் தோன்றார். இந்த மன ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை ஏற்பதற்கு பயப்படாத, அவள் கருவுற்றிருக்கின்றாள், ஆனால் என்னுடைய திட்டத்தின்படி கருவுற்றிருக்கின்றாள் என்று சொன்ன உடனே என்ன செய்கிறார் யோசேப்? ஒரு வார்த்தையும் பேசல, ஒரு வார்த்தையுமே பேசல. அவர் செயல்படுகின்றார். அவர் செயல்படுகின்றார். கன்னி மரியாளை தன்னுடைய பாதுகாப்பில் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இப்ப குடும்பத்திலே இதே தான் நடக்கிறது. தாய் தந்தை பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகள் தாய் தந்தையருக்கு மட்டுமல்ல, நாங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு இந்த பாதுகாப்பையும் அன்பு உறவில் வளர்வதற்கான ஒரு சூழ்நிலையையும் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் சூசையப்பர் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவரின் அருளால் கொடுக்கப்படுகின்ற பொழுது, அவர்களை நாங்கள் அன்பு உறவிலும் விசுவாசத்திலும் வளர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குடும்பங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சில நேரத்தில் நாங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் நாங்கள் விரும்பின மாதிரி நடக்கிறாங்க, இல்லை எங்களுடைய குடும்பத்தின் கோட்பாடுகளை பற்றி அவர்கள் பெரிதுபடுத்துகிறார்கள், இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லாததை செய்கிறார்கள், தவறி போகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் பல நேரத்தில் தீர்ப்பிடுவது உண்டு. அவன் குழப்படி செய்கிறான்னு சொல்லுவாங்க, ஃபாதர் அவன் சரியான குழப்படி ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த குழந்தை வளரவில்லை. இதற்கு நாங்கள் செய்யக்கூடியது என்ன என்று சொன்னால், ஒரு பாதுகாப்பான, ஒரு அன்பு உறவான, ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலையை நாங்கள் அமைத்து கொடுப்பது. இது ஒரு பெரிய ஒரு சவால். ஏனென்று சொன்னால் நாங்கள் தனிப்பட்ட மனிதர்கள், தனிப்பட்ட விருப்பம் கொண்டவர்கள். ஆனால் ஒரு குடும்பத்தில் நாங்கள் நன்மதிப்புகளையும் இறைவனில் இருக்கக்கூடிய விசுவாசத்திலும் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கட்டாயமாக தேவை. அப்போ இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது சூசையப்பர் எங்களுக்கு அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறார். எங்களுடைய குடும்பங்களில் உண்மையாகவே அன்பு உறவும் மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் விசுவாசத்தில் வளர்வதற்கும் முழு ஆளுமையை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்வதற்குமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றதா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். மூன்றாவதாக இயேசு. அவரை விட்டால் வேற எதுவுமே கிடையாது. அவரால் தான் கன்னிமரியாலும் சூசையப்பரும் முக்கியமானவர்களாக. அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்க. கடவுளுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்கிறார். நான் என் தந்தையுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்.
அப்ப கடவுளுடைய அலுவல் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார், அவர் தெரிந்திருக்கின்றார். இந்த கடவுளுடைய அலுவலை அவர் நிறைவு செய்வதற்கு திருநூல்களை விளக்கப்படுத்தி அதை வாழ்வதற்கு மற்றவர்களை தூண்டுபவர்களாக அவர் அங்கே செயல்படுகின்றார். இதையே தான் நாங்களும் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை மிகவும் சிறியதுதான். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதே என் கட்டளை என்று சொல்லுகிறார். வேற எதுவும் இல்லை. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதே எனது கட்டளை, வேறொரு கட்டளையும் கிடையாது. அப்ப கடவுளுடைய அலுவல்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்பின் கட்டளையை நாங்கள் நிறைவுபடுத்துவர்களாக வாழ வேண்டும். இந்த அன்பின் கட்டளை எங்கள் வழியாக நிறைவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்ப இயேசுவிடம் இருந்து நாங்கள் இன்று கேட்க வேண்டியது, கடவுளுடைய அலுவல்களில் நான் ஈடுபட்டிருக்க எனக்கு நீர் துணையாக இரும் என்று நாங்கள் இயேசுவுடைய துணையை கேட்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின் கடைசி வசனம், இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லுகின்றது. உடல் வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. உடல் வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. ஆண்டவருடைய ஆலயமாக கருதப்படுவது எங்களுடைய உடல். அதே ஆலயமாக கருதப்படுவதுதான் எங்களுடைய குடும்பம். நாங்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக மாறுகின்றோமா, தினமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற அந்த கேள்வியையும் இந்த திருவிழாவின் பொழுது நாங்கள் எழுப்புவோம். ஆண்டவருடைய அருளிலும் ஆசீரிலும் நாங்கள் இந்த திருக்குடும்பத்தை போன்ற குடும்பங்களாக மாறவும், சிறிய திருச்சபைகளாக எங்களுடைய குடும்பங்கள் மாறவும், இறைவனுடைய அன்பின் கட்டளையை வாழுகின்ற இடங்களாக அது மாறவும், முழு ஆழ்மையை வளர்த்து கொள்ளக்கூடிய இடங்களாக அந்த குடும்பம் இருக்கவும் இறைவன் தன்னுடைய ஆசீரை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன்.